friends, welcome back to my channel. நாம் இன்னைக்கு சீடை பண்ண போகிறோம். சீடை நீங்கள் கரெக்டான பதத்தில் மாவு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் எண்ணெயில் போட்டோன்னே அது வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வெடிப்பெல்லாம் இல்லாமல் நாம் எப்படி ஈஸியாக சீடை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை நாம் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. மாவு கருகிடக்கூடாது, கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. நம்ம அதில் இருக்கிற ஈரப்பதம் நல்லா போயிட்டு நமக்கு கொஞ்சம் சூடாகி வரணும் மாவு. அதுக்கப்புறமா அது ஒரு பவுலில் மாற்றிட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் இந்த மாதிரி நல்லா சுட வச்சுட்டு அதை மாவோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிணைஞ்சிக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. இப்போது இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக மாவு பிணைஞ்சதுக்கப்புறமா அதிலிருந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நீங்கள் மெதுவாக உருட்டினீங்கனாலே உங்களுக்கு ஷேப் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறமா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பாருங்கள். அது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்பப்போ அதை கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா உள்ளெல்லாம் வெந்து வெளியே நல்ல ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நாம் இதை எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பராக சீடை ரெடி ஆகிடும். இது அடுப்பு நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். இல்லைன்னா வெளியே சீக்கிரமாக உங்களுக்கு ப்ரௌன் கலர் வந்துடும், உள்ளுக்குள்ளே சரியாக வேகாது. இந்த மாதிரி இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி நமக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதான். இது எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ருசியாக சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.